அண்ணன் ராஜசேகரன் காட்டில் இந்த தெய்வீக குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கிறார். அந்த குழந்தையின் கழுத்தில் மணி பிராகாசிக்கிறது. அது தெய்வங்களின் அடையாளமாக இருக்கக்கூடும் என்று மன்னர் நினைக்கிறார். அவருக்கு குழந்தை இல்லாததால் அந்த குழந்தையை எடுத்துச் செல்கிறார். அபயோர் அரசர் குழந்தை பாக்கியமில்லாதவர் என்றும் அந்த குழந்தையின் ஞானம் அறிஞர்களை கூட மிஞ்சும் எனவும் மணிகண்டன் நம்முடைய ராஜ்யத்தை காக்க வந்திருக்கிறான் என்றும் மன்னனிடம் கூறினர். ராணி கிசுகிசுக்கிறார். மணிகண்டன் அரியணைக்கு உரிமை கோரக்கூடாது எனவும் அதற்காக புலியின் பால் வேண்டும் என்று ராணி மணிகண்டனிடம் கேட்கிறார். அது அவருக்கு சவாலாக இருக்கும் என்று அமைச்சர் நினைக்கிறார். அதன் பிறகு அமைச்சர் மன்னரிடம் இது அசாத்தியமான காரியம், அரசே அவர் திரும்பி வரமாட்டார் என்று மன்னரிடம் கூறுகிறார். மணிகண்டன் அதற்கு நான் இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் காடு பல ஆபத்துகளை கொண்டுள்ளது, ஆனால் நான் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்று வாக்களித்து கடமையை செய்ய காட்டிற்குள் செல்கிறார். மகிஷி என்ற அரக்கி எனது கோபத்தை யார் எதிர்கொள்வார்கள் என்று கர்ஜனையுடன் கூறுகிறாள். அதற்கு மணிகண்டன் இதோ உன் பயங்கர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்று சவால் விடுகிறார். மணிகண்டன் மகிஷியை வதைத்து புலியுடன் நாடு திரும்புகிறார். அதை பார்த்து மக்கள் வியக்கிறார்கள். மன்னன் ராஜசேகரன், என் மகனே, உன் துணிச்சல் உன் தெய்வீக தன்மையை நிரூபித்துள்ளது என்று கண்ணீருடன் கூறுகிறார். மணிகண்டன் அவர் தந்தையுடன் நான் தர்மத்தின் சேவகன், இங்கு நான் பயணம் செய்தது ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான், இனி நான் என் தெய்வீக இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று மன்னனிடம் கூறுகிறார். அதற்கு ராஜசேகரன், என் மகனே, உன்னை சந்தேகப்பட்டதற்காக என்னை மன்னியுங்கள், நீங்கள் உண்மையிலேயே தெய்வீகமானவர் என்று மன்னர் கண்கலங்கினார். அவர் அரசரிடம் சபரிமலையில் எனக்கு கோவில் கட்டுங்கள், அங்கு நான் நிரந்தரமாக தங்கி என் பக்தர்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். அதற்கு மன்னர், என் மகனே, நீ விரும்பியபடி உன் பெயர் யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கும் என்று ஆசீர்வதித்தார். பக்தர்கள் சுவாமிய சரணம் ஐயப்பா என்று கரகோஷமிட்டும் இறைவனை கௌரவிக்கவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறவும் வருடம் இந்த புனித பயணத்தை மேற்கொள்கிறார்கள்.